விக்ரம் படத்தோட டைரக்டர் வேற, இந்தியன் படத்தோட டைரக்டர் வேற. அதுதான் காரணம். இன்னைக்கு என்ன ட்ரெண்டுன்றதை கொஞ்சம் நீங்க தயவுசெய்து சொல்லுங்களேன். எனக்கு இன்னைக்கு என்ன ட்ரெண்டு அதை கொஞ்சம் எனக்கு சொல்லிடுங்க. நான் திரும்ப எல்லா நடிகர்களுக்கும் ஃபோன் பண்ணி எல்லா டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஒரு போலியான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம எல்லாரும் ஏமாற்றி ஒரு 1 கோடி வீடு வாங்கிடணும், ஆடி கார் வாங்கிடணும். அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டா. எல்லா முன்னணி நடிகர்கள் படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் போடுறாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, கடன் வாங்கிட்டு சரியாக கட்டலை, அதில் கோர்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. சார், கூலி திரைப்படத்துடைய விஷயம் ஏன் சார் சைலண்டாக இருக்காங்க? என்ன ஆரம்பத்தில் வந்து ஒரு இதுவாக வந்து கூலி படத்தோட தயாரிப்பாளர் நான் இல்லை. இல்லை சார், என்ன டேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சத்தியமாக தெரியாது. ஆகஸ்ட் 14ன்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. நான் தப்பாக கூட இருக்கலாம் சார். அதை தொடர்ந்து வந்து ஜெயிலர் 2 திரைப்படமும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் சைலண்டாகவே இருக்காங்களே, என்ன காரணம்? ஜெயிலர் 2 திரைப்படம் ஆரம்பிக்க போகிறாங்க சார். மே 10 சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஷூட்டிங் ஆரம்பம். கமலஹாசன் அவர்கள் விக்ரம் என்ற ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து ஒரு டிசாஸ்டர் படத்தை கொடுத்துட்டாரு. என்ன காரணம் சார்? ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப விக்ரம் படத்தோட டைரக்டர் வேற, இந்தியன் படத்தோட டைரக்டர் வேற. அதுதான் காரணம். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா விக்ரம் படத்தோட டைரக்டர் இந்தியன் 2 எடுத்து தான் ஓடிடுமா சார்? அப்போ அந்த கதை நல்ல கதையாக எடுத்திருப்பார் அவர். அந்த டைரக்டர் அந்த இந்தியன் கதையை எடுத்திருக்க மாட்டார்ல, வேற ஒரு கதை எடுத்துருப்பாருன்னு சொல்ல வரீங்க? எஸ். என்ன சார், இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து ஒரு நடிகருக்கு வந்து இதே மாதிரி தான் அமைஞ்சிட்டே இருக்குமா? ஒரு இப்போனா இங்கே வந்து பல நடிகர் உதாரணம் சொல்லலாம். ஏன்னா கண்டினியூவாக இவங்க எல்லாருமே, ஒரு அஜித்தாக இருக்கட்டும், ஒரு விஜயா இருக்கட்டும், இவங்களாம் பார்த்தா ஒரு டைம் வந்து கண்டினியூவாக 7 படம் 8 படம்லாம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு உனக்கு தெரியுமா முருகா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபெயிலியர் படங்களே கொடுத்தது இல்லையா? கொடுத்துருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஃபெயிலியர் படமே கொடுத்தது இல்லையா? கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன? இல்லை சார், ஏன்னா இப்போ நம்ம சொல்ல போனால் நம்ம என்னதான் நம்ம இது பண்ணால் கூட படம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு அது ஏன் வேலை? படம் வருது, வந்தால் நல்லா இருந்தால் ஓடட்டும், நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய யூடியூப்புகளுடைய வெற்றிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுற வேண்டாம். பிரச்சனையும் கிளப்பல சார். ஒரே விஷயம் நான் கிளியராக கேட்குறேன். நான் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபோன் பண்ணி உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணுறேன். எஸ், ஆமாம். படம் சுமார் படம் தான் உங்களுக்கு, ஆனால் வசூல் பட்டையை கலப்புதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போது ஒரு படம் வந்து நல்ல படம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? படம் எப்படி எடுத்துகிட்டு போடும்பா, எங்களுக்கு மக்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை வசூல் தான்ப்பா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு படம் கண்டென்ட் நல்லா இருக்குன்னா ஜனங்கள் அதிகமாக வர்றாங்கன்னா ஜனங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என் தனிப்பட்ட ஒருத்தனுக்கு பிடிச்சதுனால அந்த படம் ஓடிடும்னு அர்த்தம் இல்லை. என் தனிப்பட்ட ஒருத்தனுக்கு பிடிக்காததுனால அந்த படம் ஓடிட மாட்டாதுன்னு அர்த்தமும் இல்லை. ஜனங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சா பெருசாக ஓடும். ஜனங்களுக்கு பிடிக்கலைன்னா ஓடவே ஓடாது. அது எவ்வளோ பெரிய நட்சத்திரம் நடிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய இயக்குனர், எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் எடுத்திருந்தாலும் கண்டென்ட் அது முக்கியம். ஸோ ஒரே ஒரு காட்சி டிராகன் திரைப்படத்தில் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு காதலி கூட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோனில் கூட முத்தம் கொடுத்துட்டு மாதிரி காட்சி அமைப்பு ஒன்று இருக்கும். அந்த காட்சியை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகார்த்திகனுக்கே ஒரு டஃப் கொடுப்பார் போல், சிவகார்த்திகன் போட்டியே இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஒரு 2 படத்தில் வந்து ஒரு நடிகருக்கு ஒரு நடிகர் போட்டின்னு எடுத்துக்க முடியுமா? இந்த கேள்வியை தவிர்த்துருங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. யாருக்கும் யாரும் போட்டி இல்லை சார். ஒரு நடிகர்களுக்குள்ள, படங்களுக்குள்ள, ரசிகர்களுக்குள்ள போட்டிகள் இருக்கலாம். போட்டிகள் இருந்தால் அந்த சினிமா வந்து அந்த நடிகர்கள் படத்தை ஆரோக்கியமாக ஓட வைப்பாங்க, ரீதியாக கொண்டு வருவாங்க. ரைட்டு. ஆனால் வந்து ஒரு நடிகர் வந்து 2வது படத்துலேயே வந்து இவருக்கு போட்டின்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் இல்லைங்கிறேன். ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஒரு கான்செப்ட்னு சொல்ல வரேன் நான். சார், நடிகர் சியான் விக்ரம் அவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு காலத்தில் ரஜினிக்கு அடுத்த ஸ்டேஜ் இருந்தார். உங்களுக்கு தெரியல, ரஜினிகாந்த் ஒன்றுமே இல்லை இல்லை இருந்தார் சார். சாமி படம், தில்லு, தூளு, சாமி எல்லாத்தையும் தாண்டி காசின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அதுக்காக அவர் ரஜினிக்கு அடுத்த இடத்துல வந்தார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட. சரி, உன்னோட கேள்வியை கேட்டுறேன். அந்த டைமில் சார் ரஜினிக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் ஒரு லீடிங் ஸ்டேஜில் இருந்தாருங்கிறது உண்மை. டாப் 5 லிஸ்ட்டோட எடுத்துக்கலாம். டாப் 5ல் இருந்தார், உண்மை. ஓகே. ஆனால் இன்னைக்கு நம்ம கவுண்ட் பண்ணும்போது இந்த நடிகர்கள் எல்லாம் டாப் 5 லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா அந்த அளவு நம்ம கொண்டாடணும். அந்த சியான் விக்ரம் டாப் 10ல் இருக்கிறார். அவர் 10க்கு போயிட்டாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? சரியான படங்கள் அமையாதனால காரணம் தெரியும்? சரியான கதையை தேர்ந்து இல்லைன்னா வந்து கேப் போட்டு அடிக்கிறாங்க. சரியான கதையை தேர்ந்தெடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி பண்ண முடியலன்னு எடுத்துக்க முடியும். இல்லை எல்லா இன்னைக்கு என்ன ட்ரெண்டுன்றதை கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்களேன். எனக்கு
இன்றைக்கி என்ன ட்ரெண்டு அதை கொஞ்சம் எனக்கு சொல்லிவிடுங்க. நான் திரும்ப எல்லா நடிகர்களுக்கும் ஃபோன் பண்ணி எல்லா டேரக்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன ட்ரெண்டு? இன்றைக்கி டிராகன் தான் சார் ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு? டிராகன் என்ன ட்ரெண்டு? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து இப்படி இருந்தால் தான் இன்றைக்கி வந்து ரசிக்கிறாங்கல்ல. அதாவது ஒரு போலியான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம எல்லாரும் ஏமாற்றி ஒரு 1 கோடிக்கு வீடு வாங்கிடணும், ஆடி கார் வாங்கிடணும். அதுதான் இன்னைக்கு அதுதானே இப்போ ரசித்து ஓட வைக்கிறாங்க. இல்லை இல்லை, இதே அந்த ஸ்டூடெண்ட் நல்ல விதமாக இருங்க. நான் ஒன்றே வர்றாங்க. ஒரே கடைசியில் சொல்லப்படுற மெசேஜ் தப்பா வந்தது தப்பாவே போயிடும். திரும்ப அந்த பையன் வந்து ஃபுட் டெலிவரி பண்றான். அப்ப எல்லாருமே வந்து மாசம் 18,000 சம்பளம். அதுதான் கரெக்ட். அப்போ எல்லாருமே முதல்ல தப்பு பண்ணிடலாம், கடைசியில் நம்ம திங்கலான்னு ஒத்துக்க முடியுமா நீங்க? அதான் சொல்ல தப்புன்றான். தப்பு பண்ணா ஏதோ இடத்துல மாட்டிக்குவீங்கன்னு சொல்ல. மாற்றுறது பிரச்சனை சார். அப்போ எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் வந்து நம்ம திந்தி நல்லவனா இல்லைன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா எல்லாருமே? இது எப்படி ஏத்துக்க முடியும்? காலேஜ் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. தமிழ் படங்கள்ல நீண்ட நாட்களாவே கெட்டவன் தான் ஹீரோ, அந்த ஹீரோ தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தப்பாக வருது. இது அந்த ஒரு கருத்து இந்த படத்தில் முறியடிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். எத்தனையோ காலேஜ் படங்கள் நல்லபடியாக படித்து வேலைக்கு போயிட்டு அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாணவர் அந்த காலேஜில் நல்ல மாணவர்ன்ற சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வெளில போன படங்கள்லாம் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு சார். சரி, அதனால் என்ன அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ ஏற்றுக்க முடியலையா சார்? நீங்கள் கெட்டவன் தான் அந்த மாதிரி படங்கள் அதில் முழு கதையோடு அது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது அந்த கதை வந்து ஜனங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் சார். ஷாஜகானில் விஜய் ஒரு நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பூவெல்லாம் 3 வருஷத்தில் அஜித் ஒரு நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்க எந்த பொறுக்கித்தனமும் பண்ண மாட்டாங்க காலேஜில். நீங்கள் பார்த்தீங்க ஒரு டான் மாதிரியோ ஒரு வெட்டி இல்லை இல்லை ஓடவே இல்லையா? அதுதான் கேட்குறேன். அது ஓடிச்சு இல்லை, அந்த படங்கள் போச்சு இல்லை. நல்ல ஸ்டூடெண்ட்டாக தானே காமிச்சிங்க. இன்றைக்கி நல்ல ஸ்டூடெண்ட்டாக காமிச்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்களான்னு நான் கேள்வி கேட்குறேன். இல்லை இல்லை, அது பைத்தியகாரத்தனமான பேச்சுன்னு நான் திரும்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் நல்ல பையனாக காமிச்சா, நல்ல ஸ்டூடெண்ட்டாக காமிச்சா, நல்ல கணவனாக காமிச்சா, நல்ல அப்பாவாக காமிச்சா கண்டிப்பாக படம் பார்ப்பாங்க சார். இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இப்போ சொன்னீங்க, நல்ல கேரக்டர் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு படங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு முஞ்சி ஒரு 10 கேரக்டர் கூட இருக்க மாட்டேங்குது இன்றைக்கி. அதாவது ஒரு நீங்கள் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கதைக்கும் அது மாறுபடும். இந்த கதைக்கு 40 பேர் தேவைப்படுவானா 40 பேர் இந்த கதைக்கு 6 பேர் போதும்னா 6 பேர் தேவைப்படுவாங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் ரைட்டு சார். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100ல் 1 படம் தான் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 40 கேரக்டர் 50 கேரக்டர்லாம் வருது. மித்தி 199 படம் மொத்தமே ஒரு 10 கேரக்டர் வச்சு படத்தையே முடிச்சிடுறாங்க. இது பட்ஜெட்டை சுருக்கத்துக்காக பண்ணுற விஷயங்கள் எடுத்துக்க முடியும். எனக்கு தெரியல, நீங்கள் தயாரிப்பாளர்களோ அல்லது இயக்குநரை வச்சு தான் கேட்க. நான் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். சந்திரமுகின்னு ஒரு திரைப்படம் சார். அதில் நாசர் அவர்களுடைய 2வது மகளுக்கு கூட ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு. டாக்டர் நீங்கள் இந்த கண்ணாடி என் ரூம்லேயே மறந்து வச்சுட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த கேரக்டர் இன்னமும் மனசில் நிற்குது. அந்த படம் வந்து 20 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களும் ஒரு கேரக்டர் யாருக்காச்சும் சொல்ல முடியுதா? இப்போ ஏன் இந்த விஷயம்னு கேட்குறேன், ஏன் இந்த வேறுபாடுன்னு கேட்குறேன். நீங்கள் எந்த படத்தை சொன்னீங்க? சந்திரமுகி படத்தில். அது வெற்றி படம். அது கதாநாயகனுக்காக மாத்திரம் இல்லை, கதைக்காகவே ஓடின படம். ஸோ இந்த கதைக்காக ஓடின எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய எந்த காட்சியும் மக்களுடைய மனசில் பதியும். ரைட் சார். நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி பெற்ற திரைப்படத்தை கூட ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஆழமாக பதிய மாட்டேங்குது. எல்லாம் பதியும். உனக்கு பதியலைன்னா அதனால எல்லாருக்கும் பதியல அர்த்தம் இல்லை. எனக்கு இல்லை சார், பல பேருக்கு பதிஞ்சிருக்கோம். நீங்கள் வெற்றி பெற்ற படம்னு சொன்னால் அதனுடைய எல்லா கேரக்டரும் எல்லா சீன்ஸும் எல்லாருக்கும் கண்டிப்பாக மனசில் பதிச்சு. இப்போ லப்பர் பந்து ஒரு திரைப்படம் வெளியாச்சு. அந்த படத்தில் தான் நிறைய கேரக்டர் வந்து ரிவீல் ஆகுது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அந்த சாதாரணமாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் இன்றைக்கி கெத்தானவங்களா 20 வருஷத்துக்கு முன்னாடியே கெத்துறேன். அந்த நபர் கூட அடுத்த படத்தை அடிக்கிற கரெக்டாக சொல்கிறாங்க, இவர் லப்பர் பந்தில் வந்தாரே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் விஷயங்களை ஏன் தமிழ் சினிமா உலகத்தில் இப்போ பெருசாக பார்க்க முடியலன்னு கேட்குறேன். இது நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் உள்ள மெம்பர்களை பார்த்து கேளுங்க, எனக்கு தெரியல. இல்லை சார், தயாரிப்பு விஷயங்களை குறைக்கணும். தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குனர்கள், சாரி இதில் வந்து விநியோகஸ்தர்கள் கிடையாது, தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களை பார்த்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் கேட்கணும். ஸோ அதே மாதிரி முன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் இந்த வில்லன்கள் விஷயம். வில்லன்கள்ன்ற ஒரு விஷயங்களே இன்றைக்கி இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பொன்னம்பலம், இவர் நம்ம ரகுவரன் சார், மன்சூர்லி கான், 1008 பேர், பிரகாஷ் சாரி. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஏன் சோனு சூட்டை கொண்டு வந்து போட்டுடுறாங்க. இல்லைன்னா அந்த தெலுங்குலேருந்து அந்த ஜெகபதி பாபு அவர் தான் எல்லா படத்துலையும் இல்லைன்னா வர்றாரு. இல்லைன்னா இப்போ நம்ம வழக்கம் போல் எஸ்ஜே சூர்யா சாரை போட்டுடுறாங்க. எஸ்ஜே சூர்யா சார் கூட வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஓவர் ஆக்டிங்காக போயிடுது. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், மாநாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, சில படங்களில் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக போயிடுது. இல்லை வில்லனுக்கு வந்து அந்தளவுக்கு பஞ்சமா, அந்தளவுக்கு நடிகர்களே இல்லையா தமிழ் சினிமா உலகத்தில்? தெரியல, எனக்கு தெரியாது. ஹீரோ இல்லை சார், இல்லை எனக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். ஒரே விஷயம், ஹீரோ அந்த தீக்கு வந்து வில்லனாக போடுறாங்க. விஜய் சேதுபதி நம்ம கதாநாயகனாக பார்த்தோம், அவரை தீக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வில்லனாக போட்டாங்க. அவர் ரோல் நல்லா இருந்தது இல்லை, அவரை வில்லனாக போட்டதுனால இந்த யூடியூப்
யூடியூப் நடத்துறவங்களுக்கு என்ன நஷ்டம் வரும்? நீங்க வந்து ஒரு விநியோகஸ்தர், ஒரு திரையரங்கு உரிமை. சரி, ரைட். நீங்க பாத்துருக்க இல்ல, இப்ப விஜய் சேதுபதிங்கிற ஒரு நடிகர், ரைட்? ராங், ரைட் சார். நல்ல நடிகர். விஜய் சேதுபதி என்னவா நடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய கேள்வி அதுதான். அவர் ஹீரோவா நடிக்கிறாரு, இல்ல அப்பாவா நடிக்கிறாரு, இல்ல தாத்தாவா நடிக்கிறாரு, கண்ணு தெரிஞ்சவர் நடிக்கிறார், கண்ணு தெரியாதவர் நடிக்கிறார், ஊமையா கூட நடிக்கிறார், ஊமை இல்லாமல் நடிக்கிறார். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் கதைக்கு அது சூட் ஆகுதுன்றது அந்த டைரக்டர் நினைக்கிறார். அவரை போய் கேட்குறாரு, ஐயா நாங்கள் இந்த மாதிரி கதை, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரேன்னு சொல்கிறார். இவர் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு கேட்பாரா இருக்கும். அது ரெண்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் நடிச்சுட்டு போகிறாரு. உங்களுக்கு பிடிச்சா படம் பாருங்கள், பிடிக்கலன்னா வீட்டில் இருங்க. இல்லை, தன்னுடைய இமேஜ் வந்து ஹீரோலேருந்து வில்லன் ஸ்டேஜுக்கு வந்துட்டுமே அப்படின்ற அவர் தானே கவலைப்படணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? யூடியூப்காரங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கவலைப்படட்டும்ன்ற. நம்ம கதாநாயகனா ரசித்த ஒரு நடிகர், அவர் நம்ம வில்லனா பார்க்கும்போது என்ன தோணும்? ஒன்றுமே தோணாது. அந்த படத்துக்கு நீங்கள் போகாமல் வீட்டில் அன்றைக்கி இருந்துருங்க, டிவி பார்த்துருங்க, கிரிக்கெட் மேட்ச் படம் பார்க்காம இருக்க முடியும். நம்மளோட தொழில் தானே சார். எதானே? அப்போ விஜய் சேதுபதிங்கிற நடிகர் அவர் எந்த ரோலில் நடித்தாலும் பாருங்கள், பிடிச்சா கொண்டாடுங்க, பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. எதுக்காக இந்த கேள்வி மூட் பண்ணா சார்? இதே தான் எல்லா விஷயமும். ஒரு காமெடியர்களை இங்கே கிடையாது, பார்க்க முடியல. அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளர் பார்க்க முடியல. எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? ஹரிஷ் ஜெயராஜ், ரகுமான், எல்லாமே இருக்காங்க. இப்ப இல்லைங்களே, எங்க போயிட்டாங்க? எங்க எந்த படத்தோட இசையமைப்பாளர்களும் இப்ப பார்க்க முடியுது இல்லையே. நீங்க இளையராஜா காலத்துல எடுத்தீங்கன்னா ஒரு பரணி இருந்தாரு, ஒரு தென்னிசித்தன்ற தேவா இருந்தாரு, ஒரு ஏஆர் ரகுமான் இருந்தாரு, இன்னும் பல இசையமைப்பாளர் சொல்லலாம். பரத்வாஜி, மணி சர்மா, வித்யாசாகர், எஸ்.ஏ. ராஜ்குமார், லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அவங்க எல்லாரும் இப்பவும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு படம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இல்ல, எந்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த முன்னணி நடிகர் படமா இருந்தாலும் அனிருத் மியூசிக், அனிருத்தை தாண்டி வேற யாருமே இல்லையா? இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. அதே மாதிரி கேள்வி கேட்கிறேன் சார், எல்லா படத்துலயும் அனிருத்தா மியூசிக் போடுறாரு சார். எல்லா முன்னணி நடிகர்கள் படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போடுறாரு சார் இருக்காரு. இல்ல, ஒரு நிமிஷம். எல்லா முன்னணி நடிகர்கள் படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் போடுறாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல சார், நான் என்ன பண்ண முடியும்? அனிருத் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் அதுக்கு என்ன பண்ணிட முடியும்? நான் கேட்கறது அனிருத் தான் ஏன் போடுறாருன்னு கேட்க வரல. அனிருத்தில் போட்டால் பிஸ்னஸ் ஆகும், அனிருத்தை போட்டால் படம் வந்து இது சேல் ஆகும், ஆடியோ ரைட்ஸ் விற்கும் அப்படின்றதுக்காக தான். சரி, இது வரைக்கும் அனிருத் எத்தனை படம் போட்டிருக்காருன்னு பாருங்க. அதில் ஹிட்டு படங்கள் பாருங்க, தோல்வி படங்கள் பாருங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படி பார்த்து படங்கள் தோல்வி படங்களும் இருக்குது, வெற்றி படங்களும் இருக்குது. நான் சொல்கிறேன் இப்போ. இல்லை, ஏன்னா என்ன கேள்வி முற்படுறேன்னா, ஒரு இளையராஜா சார் இருக்கும்போது கூட ஒரு இன்னொரு 10 இசையமைப்பில் இருந்தாங்க. இப்பவும் 10 பேர் இருக்காங்க சார். ஒன்றும் இல்லை சார், இல்லை சார், இப்பவும் 10 பேர் இருக்காங்க. அதாவது இப்போ இந்த போன வார வெள்ளிக்கிழமை 8 படம் ரிலீஸ். 8 படத்துக்கு 8 மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காங்க. யாருமே ஒரு பாடல் ரீச் ஆகலையே சார். அதான் அது எனக்கு கேள்வி எழுது. அது எனக்கு அதை பற்றி நான் பேச இளையராஜா ஒரு பொங்கல் இல்லை, அது நான் பேச விரும்பல. ஒரு இளையராஜாவுக்கு வெற்றி அடையாத பாடல்கள் நான் சொல்லட்டுமா? வெற்றியில பாடல்கள் இருக்கு சார். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு இளையராஜா போட்டாலே உடனே வெற்றி அடைஞ்சிருமா? ரகுமானை போட்டால் வெற்றி அடைஞ்சிருமா? அனிருத்தை போட்டால் வெற்றி அடைஞ்சிரும்? அதெல்லாம் கிடையாது. இளையராஜாவுக்கு தோல்வியான பாடல்கள் உண்டு, ஹரிஷ் ஜெயராஜுக்கு தோல்வியான பாடல்கள் உண்டு, ஜெயிச்ச பாடல்களும் உண்டு. எல்லாருக்கும் அதுதான் சார். ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, இதெல்லாம் நான் கேட்டுடுறேன். நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய வீடு உங்களுக்கு தெரிய இப்போ சமீபத்தில் ஒரு இஷ்யூவில் போயிட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான்லாம் ரொம்ப ஒரு வியந்து ஒரு பாராட்டி ரொம்ப மகிழ்ந்து பார்த்த ஒரு நடிகர். நடிப்புக்கு ஒரு பெரிய ஒரு இலக்கணமாக விளங்கக்கூடியவர். அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, கடன் வாங்கிட்டு சரியாக கட்டலை, அதில் கோர்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. இல்லை சார், இந்த மாதிரி வந்து நம்மெல்லாம் வந்து கொண்டாடி தீர்த்த ஒரு நடிகருடைய குடும்பம் இப்படி ஆகும்போது நினைக்கும் போது என்ன இது கூடமா சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்களா சார்? அவங்க சால்வ் பண்ண முடியாதனால தான் இந்த நிலைமைக்கு விட்டுருக்காங்க. சரி சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.